கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பாஜக தனித்து போட்டியிட்டு இந்த சதவீதத்தை பெற்றிருந்தால் அவர்கள் சொல்லுவதிலே ஒரு பொருள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து இதர கட்சிகளோடு இணைந்து அவர்கள் போட்டியிட்ட இடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு தற்காலிகமானவை. இது பாஜகவுக்கே உரித்தான வாக்கு வங்கி அல்ல. சிதம்பரம் தொகுதியிலே பாஜக போட்டியிட்டது 1.5 லட்சத்திற்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் பாஜக வாக்குகள் அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள். ஆகவே அது எப்படி பாஜக வங்கி கணக்கிலே வாக்கு வங்கி கணக்கிலே சேரும்? எனவே அது ஒரு மாயை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு இடமில்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு உணர்த்துகிறது. அவர்கள் போட்டியிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் 2 லட்சத்திற்கு மேல் பெற்று டெபாசிட்டை காப்பாற்றியிருக்கிறார்கள். பெரும்பான்மையான இடங்களில் டெபாசிட்டையே அவர்களால் தக்க வைக்க முடியவில்லை. இதுதான் இந்த தேர்தல் மதவாத சக்திகளுக்கு உணர்த்துகிற பாடம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட 2 இடங்களிலும் வெற்றி பெற்றதன் மூலம் எமது 25 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக பரிணமித்துள்ளோம். இந்த வாய்ப்பை எமக்கு வழங்கிய வாக்காளர் பொதுமக்களுக்கும் எங்கள் வெற்றிக்காக பாடாற்றிய திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டும் வகையிலே ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். தனிப்பட்ட முறையிலே பாஜக 300 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இந்தியா கூட்டணி 400 இடங்களை கைப்பற்றும் என்றும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடந்த முறை வெற்றி பெற்றதை விட இந்த முறை 63 இடங்களை இழக்கும் நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு நிலையான ஆட்சியை தர முடியாது, பிற கட்சிகளின் தயவை நாட வேண்டும் என்கிற நிலையில் பாஜகவை மக்கள் நெருக்கடிக்குள்ளே தள்ளியிருக்கிறார்கள். இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பாகுபடுத்தி மதவெறியை தூண்டினார்கள். குழந்தை ராமருக்கு கோவில் கட்டி கொண்டாட்டம் நடத்தினார்கள். இவையெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு நாடகம் என்பதை பெரும்பான்மை இந்து சமூகமே உணர்ந்து கொண்டது. அதற்கு அடையாளமாகத்தான் உத்தரப்பிரதேசத்தில் படுதோல்வியை பாஜகவுக்கு பரிசாக அளித்துள்ளனர். ஆகவே இந்த தேர்தல் முடிவு என்பது பாஜகவுக்கு எதிராக மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பு என்பதை இந்தியா கூட்டணி உணர்ந்திருக்கிறது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.